ஆண்டவரோடு கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? எழுப்பப்பட்டிருக்கிறோம். அவரோடு கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க, நீங்க உன்னதங்களிலே உட்காருகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வர வேண்டுமானால் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், தேவனுடைய சமூகத்திலே நேரம் எடுக்க வேண்டும், தேவ சமூகத்திலே பொறுமையோடு கூட என்ன செய்ய வேண்டும்? தங்கி இருக்க வேண்டும். அப்போ தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள் கடுகுகளை போல என்ன செய்கிறார்களா? செட்டைகளை அடித்து உயரே எழும்புகிறார்கள். சூழல்கள் வரும், பிரச்சனைகள் வரும். இந்த பூமியிலே கழுகுகளையோடு கூட போராடுகிற ஒரே ஒரு பறவை காகம் என்று பார்க்கிறோம். அது அதனுடைய முதுகிலே அமர்ந்து கொண்டு தொடர்ந்து கொத்தி கொண்டே இருக்கு. ஆனா என்ன செய்யாதான்? கழுகு அதை பத்தி எல்லாம் கவலையே படாது. என்ன செய்யணும்? உயரே 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 எழும்பிக் கொண்டே இருக்கும். உயரே போக 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 அதுக்கு பின்னாலே அதோடு கூட காகத்தால் அதோடு கூட என்ன செய்ய முடியாதுன்னா போராட முடியாது. கடுகு உயரே எழும்பிக் கொண்டே இருக்கும், போய்கொண்டே இருக்கும். வேதம் என்ன எதிர்பார்க்கிற சொன்னா, கிறிஸ்துவுக்குள் எழுப்பப்பட்டிருக்கிறாய், கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே உட்காரவை. அப்போ அந்த அதிகாரம் உள்ள இடத்திலே இருக்கிறதை தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடுகுகளை போல உயரே எழும்புகிறோம். என்னோடு கூட எபேசியர் 1:22 வசனத்தை வாசிங்கள். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. கவனியுங்கள், சகலமும் இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னா, கிறிஸ்து இயேசுவினுடைய பாதங்களுக்கு கீழே தான் இருக்கிறது. நீங்கள் உன்னதங்களிலே அவரோடு கூட அமர்ந்திருப்பீர்களானால் சகலமும் உங்களுடைய பாதங்களுக்கு கீழே இருக்கிறது. நம்முடைய பாதங்களுக்கு கீழே என்ன செய்யப்பட்டிருக்கிறதா? சகலமும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது சகலமும் அவருடைய பாதங்களுக்கு கீழே இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாள் அந்த உன்னத அனுபவத்திலே இருக்கிற போது அவர் என்ன செய்வாரா? நம்முடைய சத்துருக்களை நமக்கு பாதவடியாக்கி போட்டு நம்முடைய சத்துருக்களை நம்முடைய காலின் கீழே ஒப்பு கொடுப்பார். என்னோடு கூட சங்கீதம் 8 வாசிக்கிற போது 6வது வசனமும் 8வது வசனமும் இப்படி சொல்லுகிறது. வாசியுங்கள். உம்முடைய கரத்தின் பாருங்களேன், சொல்ல, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலவற்றையும் என்ன செய்திருக்கிறீர்? அவனுடைய பாதங்களுக்கு கீழாக எல்லாவற்றையும், மிருக ஜீவன்களாகட்டும், அதிகாரங்களாகட்டும், துரைத்தனங்களாகட்டும், சகலவற்றையும் தேவன் என்ன செய்கிறாரா? தம்முடைய பிள்ளைகள் தம்மோடு கூட அந்த உன்னதத்திலே உன்னத அனுபவங்களிலே உட்கார்ந்திருக்கிற பிள்ளைகளின் கால்களுக்கு கீழாய் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக அதை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? உணர்ந்து கொள்ளணும். அந்த உன்னத அனுபவத்திலே நிற்கிற அந்த சூழல்களுக்குள்ளா எப்போ போக முடியும்? தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கிற போது. எபேசியர் 2:7 நாம் வாசிக்கிற போது அங்கே வாசிக்கிறோம், ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரா? சகலவற்றின் மேலும் அதிகாரம் உடையவர், சகலமும் அவருடைய பாதத்துக்கு கீழாக இருக்கிறார். அப்போ தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரா? அதே அதிகாரத்தை சங்கீதம் 47:3 வாசிக்கிற போது இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை கவனியுங்கள், வாசியுங்கள். பாருங்க, ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை, ராஜ்யங்களை தேவன் என்ன செய்வாரா? நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். நீங்க உன்னதத்துக்கு ஏறுகிற அனுபவத்துக்குள்ள போனீங்கன்னா உயரே எழும்ப 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 சகலமும் என்ன செய்யுமா? உங்கள் பாதங்களுக்கு கீழாய் மாறி போகும். எல்லாம் கீழானவைகளாய் மாறி போகும். அதிகாரங்கள், ஆளுகைகள் எதுவா இருந்தாலும் எங்கே மாறி போகிறதை பார்க்கிறோம் சொன்னா, ஏன்னா உயரத்திலே அமருகிற அனுபவம், தேவனோடு கூட உட்காருகிற அனுபவம், அவருடைய சிங்காசனத்திலே அவருடைய மடியிலே உட்காருகிற அனுபவம், கர்த்தரோடு கூட இணைந்து கொள்ளுகிற அனுபவம் நம்ம என்ன மாற்றுகிறதா? அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளணும் சொன்னா நேரம் எடுக்கணும். தேவ சமூகத்திலே நேரம் எடுக்கணும். பொருளாதாரத்திலே ஆசீர்வாதங்கள் வருகிறது ஒரு புறம், ஆவிக்குரிய நிலைமையிலே தேவ பிள்ளைகள் முதல்ல என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? அதிகாரத்தை எடுத்தாக வேண்டும். அதிகாரத்தை எடுக்கணும்னா நேரம் எடுக்கணும். லூக்கா 24:49 சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து ஒரு பெலனை அனுப்புவேன், அந்த பெலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரையில் என்ன செய்யணும்? எருசலேமிலே தங்கி இருக்கணும், எருசலேமிலே காத்திருக்கணும். தேவ சமூகத்திலே நீங்கள் தரித்திருக்கிற போது அந்த உன்னத பெலன் என்ன செய்யும்? உங்களிடத்திலே கடந்து வரும்.
ஒவ்வொரு நாள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த உன்னத பலன் வருகிற போது சகலவற்றையும் மேற்கொள்ள முடியும், சகலவற்றையும் ஆளுகை செய்ய முடியும். அதனால தான் வேதம் சொல்கிறது, அவர் சமூகத்திலே காத்திருங்கள்.